இன்னைக்கு வந்து டே 3 அண்ட் டே 3 வந்து இன்னும் லேட் ஆயிட்டேன் நான் ஜிம்க்கு போகிறதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து காலையில் நான் வந்து 5:30 மணிக்கு வந்து அலாரம் வச்சு 5:45 அலாரம் வச்சு 6 மணிக்கு வச்சு 3 அலாரமும் கேட்காம 6 மணி அலாரமை நானே ஆஃப் பண்ணி விட்டுட்டு, அப்புறமா இது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது மணி என்ன வெறும் என்ன 5:30 தானே ஆகுது, தானே ஃபர்ஸ்ட் அலாரம்னு சொல்லி நினைச்சிட்டு வந்து படுத்து எழுந்து என்னடா இது ரொம்ப நேரமா தூங்குற மாதிரி இருக்குன்ட்டு எடுத்து பார்த்தா 6:30 மணி ஆயிடுச்சு. நம்மளுக்கு 7 மணிக்கு ஜிம்மு. அவசரமா கிளம்பி அங்கே போகிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. பட் அந்த எக்ஸசைஸை அப்படியே வந்து தொடர்ந்து அவங்கெல்லாம் பண்ணும்போதே கூட சேர்ந்து நானும் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணி உள்ள என்டர் ஆகிட்டு எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் எடுத்துக்கணும், அப்புறமா அதை வந்து என்ட்ரி போடணும், அதுக்கப்புறமா போய் இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணணும். ஸோ எக்ஸசைசஸோட வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் கொய்யா பழமும் அது கூடவே வந்து வாட்டர்மெலன் ஜூஸும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா வந்து திருப்பி என்ன பண்ணணும், வெளியில் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணப்போ வந்து ஓகே ஒரு அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நினச்சிட்டு அந்த கார்டில் வந்து என்ட்ரியை போட்டேன். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா கேம் ஆடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே கேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமுக்கு போனேன். கேமில் போய் ஆடிட்டு திருப்பி வந்து அதே வெயிட்ல தான் இருந்தேன். சரி இதை போய் காமிச்சா பத்தாது, 200 கிராம் தான் குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் நோ ரெண்டாவது செஷன்லேயும் வந்து ஜாயின் பண்ணி கொள்றாங்க. என்னால் ஐயோயோ அப்படின்னு ஆயிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு பதிலாக நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு வந்து நான் இந்த எக்ஸசைசஸ் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து லேட் ஆச்சு. அந்த 10 நிமிஷத்தை இங்கே நான் வந்து பண்ணேன். 10 நிமிஷத்துக்கு மேலேயே உட்காந்து இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணேன். பட் முடிக்கிற டைமில் 400 கிராம் குறைஞ்சதுனால ஓகே அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சு இன்னைக்கு எவ்வளோ வந்து கிராம்ஸ் குறைஞ்சது இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் 2 விதமாக என்னோட இங்கே வீட்டில் வந்து ஒரு விதமாக இருக்குது, அங்கே வேற விதமாக இருக்குது. பட் நான் அங்கே இருக்கிறத கன்சன்ட்ரேஷன் எடுத்துக்க போகிறேன். எங்கள் வீட்டில் பார்க்குற அந்த இதை வந்து நான் கன்சன்ட்ரேஷன் எடுத்துக்க போகிறதில்ல. பட் நான் அந்த லிஸ்ட்டில் இதையும் எழுதி வைக்கிறேன், அதையும் எழுதி வைக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் என்டர் ஆகும்போது என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 107.700 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ 107 kgs and 700 கிராம்ஸ். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு 107.500 கிராம்ஸ் இருந்தது. பத்தலை வான்னு 2வது வாட்டி கூப்பிட்டு அதை பண்ணப்போ 107.300 ஆயிடுச்சு. ஸோ மொத்தமாக இன்னைக்கு நான் 400 கிராம் குறைச்சிருக்கேன். இது வரைக்கும் மேக்ஸிமம் 300 தான். ஃபர்ஸ்ட் டே 300 நாங்கள் வந்து குறைச்சோம். அதோட இது வந்து 400 கிராம்ஸ் இன்னைக்கு குறைஞ்சது, அந்த 2 செஷன்னால நினைக்கிறேன். ஆனால் முடிச்சுட்டு வரும்போது இப்படி கூட நவுத்த முடியல. அப்படி வந்து என்ன சொல்றதுனால பெண்குயின் மாதிரி நடந்துட்டு இருக்கேன். இன்னும் வந்து யாரா ஹெல்ப் பண்ணி உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல. நின்றுட்டே இருக்கலாம், நடக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அந்த உட்கார்ந்து எழுந்துக்கிற ஃபேஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், எங்கன்னா உட்காரணும்னா கூட அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னின்றதுனால இது எல்லாமே இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லணுன்றதுக்கு தான் நான் இதையும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜேர்னி போகும்போதே கூடவே நான் வந்து கொஞ்சம் வந்து ஃபேஸ்க்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது வந்து என்ன சொல்றது ஸ்கின் கேர் அப்படின்றது எப்படி வந்து நம்ம வந்து உடம்புக்கு வந்து இது எக்ஸசைஸ் ஸ்கின் கேர் பண்ணணுன்றாங்க. ஆனால் அந்த ஸ்கின் கேர் வந்து எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ அதனால நான் அதை அப்படியே விட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் இந்தமாதிரி போயிட்டு வந்து இன்னும் ரொம்ப கருப்பாற மாதிரி இருக்குது எனக்கு ஃபீலிங். ஸோ அதனால வந்து கொஞ்சம் சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அது கூடவே வந்து இப்போ நான் வந்து வெறும் ஃப்ரூட்ஸாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு விதத்தில் வந்து இது வந்து ஒரு ரியாலிட்டி நிறைய பேருக்கு வந்துருக்கணும். ஃப்ரூட்ஸில் என்ன தான் நிறைய ஃபைபர்ஸ் இருந்தாலும் ஒரு விதத்தில் யூ வில் பி கான்ஸ்டிபேட்டட். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக தண்ணி கன்சப்ஷன் இருந்தால் தான் அதை நீங்கள் வந்து சரி பண்ண முடியும். ஏன்னா எனக்கு அந்த ஒரு இது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நல்லா தண்ணி குடிச்சு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணுன்றதுனால நானும் நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுக்கு எப்போ பாரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுன்ற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே நம்மளால வந்து எங்கன்னா வெளியில் போகிறோம் எதுனா தண்ணி வந்து குடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால அங்கே தான் எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேனே தவிர்த்து நான் வீட்டில் இருக்கும்போது நல்லாவே தண்ணி குடிக்கிறேன். அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து சொன்னாங்க 1 ஹவருக்கு ஒன்ஸ் சாப்பிடணுன்ட்டு. என்னால் அதை சாப்பிட முடியல 1 ஹவர் ஒன்ஸ்லாம். என்னால் வந்து அது மேக்ஸ் டு மேக்ஸ் அந்த இது அப்போ தான் சாப்பிட முடியும். ஒரு பிரேக் டைம் எனக்கா பசிக்கும் போது என்னால் வந்து எப்போ இது வந்து ரொம்ப எனக்கு இப்போ தேவைன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தான் நான் சாப்பிட்றேன். இல்லைனா எனக்கு திகட்டிடும். இன்னொன்று வந்து எனக்கு இப்போவே திகட்டிடுது. சம்டைம்ஸ் வாமிட்டிங் சென்சேஷன், இன்னும் ஃபர்தராக போகும்போது வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும்னு சொல்கிறாங்கன்றதுனால நான் வந்து பர்சனலாக எப்போ பாரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது எனக்கு இப்போ வந்து ஓகேவா இல்லை.
அதனால நான் வந்து பசிக்கும் போது தான் வந்து சாப்பிட போறேன். அண்ட் அப்படிதான் நான் சாப்பிட்டுட்டும் இருக்கேன். போயிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சேன். செம்ம டயர்டா இருந்ததுனால அதை நான் வீடியோவா எடுக்கல. ரெண்டாவது வந்து கொய்யா சாப்பிட்டேன். கொய்யா வந்து ஒரு கொய்யா ஃபுல்லாவே வந்து நான் சாப்பிட்டுட்டேன். இது வந்து நல்ல டைம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், அது வந்து இந்த மாதிரி நாட்டு பழங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான நல்ல சீசன்றதுனால நீங்களும் நல்லா வந்து வாங்கி சாப்பிட்டு இருங்க. இந்த ஜேர்னில வந்து நான் எடுக்கிறதே இதோட ப்ளஸ் இதோட மைனஸ், இதில் எனக்கு என்னெல்லாம் ஃபீல் ஆகுது இதெல்லாம் சொல்றதுக்கு தான். இப்போ எனக்கு உடம்பு செம்மையாக அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஒரு ரோலர் வந்து மேலே ஏறிட்டு போன ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் நான் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க டோன்ட் கிவ் அப்னு. ஐம் நாட் கோனா கிவ் அப். மெயினே அந்த அந்த காசு கட்டுறது தான் அதை வந்து ஒரு பெரிய ட்ரிக்னு நினைக்கிறேன். இந்த காசு கட்டிட்டதுனாலே நம்மளால வந்துட்டு கிவ் அப் பண்றது ஒரு ஆப்ஷனாவே நீங்க உங்களால வச்சிருக்க முடியாது. ஐயோ காசு கட்டிட்டோமே துட்டு போதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல நம்ம போவோம். அண்ட் இட்ஸ் 90 days. ஸோ அப்படியே வந்து எப்படியும் வந்து முடிஞ்சிடும் அந்த 90 daysன்றதுனால முடியட்டும். ஸோ அதுக்கு இப்போ இதுதான் வந்து ஓடிட்டு இருக்கு. நான் உங்களை லஞ்சில் மீட் பண்ணுறேன். ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் பிளாக் கிரேப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பிளாக் கிரேப்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது இப்போலாம், பன்னீர் கிரேப்ஸு. இது வந்து வாங்கினது அப்படியே இருக்கிறதுனால இதோட முடிஞ்சிடுது. இப்போது பப்பாளி பழம், பைனாப்பிள்லாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. பப்பாளிலாம் வந்து 76 ரூபா கிலோ இங்கே விற்றாங்க. பைனாப்பிள்லாம் வந்து 100 ரூபா கிலோ விற்கிறாங்க. என்ன எங்கே போய் நான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் நான் இந்த மாதிரிலாம் டயட் இது மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும் போல இருக்குது. பட் எனிவேஸ் இதுதான் என்னோட டின்னர். இதோட நான் வந்து நிறுத்திக்குவேன், சாப்பிட மாட்டேன். லஞ்ச் வந்து நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா லஞ்சே சாப்பிடல. நான் வந்து இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து குடித்தேன். அதோட எனக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது, நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் வந்து ரொம்ப இதுவாக பண்ணல. இந்த நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும் அப்படி இல்லை. எனக்கு எப்போல்லாம் பசி எடுக்குதோ அப்போ தான் நான் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஃப்ரூட்ஸ் நீங்கள் ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்ட அப்புறமா அது ஒரு மாதிரி வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும், வாயில் ஒரு டேஸ்ட் விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு அதை சாப்பிடவே பிடிக்காம போயிடும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால நான் அதை வந்து அப்படியே விட்டுடுறேன். உடம்பு வலி வந்து கேட்டிங்கன்னா இப்போ வந்து காலையில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ நல்லா ஒரு சூடாக தண்ணி எடுத்து ஊற்றிட்டதுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாவே இருக்குது, ரொம்பவே பரவாயில்லையா இருக்குது. ஸோ நாளைக்கெலாம் தெரிஞ்சு கொஞ்சம் நல்லாவே வந்து சரியாயிடும். நாளைக்கு வந்து எனக்கு கிடையாது, மற்றவங்களுக்குலாம் மேரத்தான் இருக்குது. அது வந்து கீழ்ப்பாக்கிலேருந்து மெரினா பீச் வரைக்கும் ஓடுவாங்களாம். காலையில் 5 o'clockலாம் அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. 7க்கே நான் இங்கே வந்து லேட்டாக தான் போகிறேன். அங்கே இந்த 5 o'clock அந்த மாதிரிலாம் போனால் எப்படி போகிறதுன்னு தெரியல. பட் எனக்கு ரெஸ்ட் டே தான். நாளைக்கும் ரெஸ்ட்டு, நாளான்னைக்கும் ரெஸ்ட்டு. ஸோ எனக்கு 2 days ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ அதனால் என்னோட மசில்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து ரெஸ்ட்டாக அங்கே தான் போகலையே தவிர்த்து நான் ரெஸ்ட் இல்லாமலாம் இருக்க போகிறதில்ல. நான் வந்து இங்கேயே கொஞ்சம் வாக்கிங் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அதெல்லாமும் நான் வ்ளாகாக எடுத்து போடுறேன். நாளைக்கு என்னால் நல்லா நடக்க முடிஞ்சதுன்னா நல்லா எங்கன்னா போய் அது கூட நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ அதனால அது பார்க்கலாம். அடுத்தது வந்து இப்போ வந்து இன்னும் சில வீடியோஸ்லாம் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் வந்திருக்கு. இப்போ தான் நாங்கள் அதை பார்த்தோம். ஸோ அதுக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி அந்த வந்திருக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு. அப்படி தான் நாங்களும் போய் பார்த்தோம். ஸோ அதுக்கான வீடியோஸும் நாங்கள் போடுறோம். ஸோ எனக்கு நான் டெய்லி விளாக் வந்து இனிமேல் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் இனிமேல் கொஞ்சம் டெய்லி விளாக்ஸ் என்னெல்லாம் வந்து என்னால் முடிஞ்சது எடுக்க போகிறேனோ அதெல்லாம் நான் வந்து எடுத்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ அதுதான் இன்னியோட டே, இப்படி தான் போச்சு. டெஃபினெட்லி ரொம்பவே யாருன்னா இந்த மாதிரிலாம் வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டே 3 வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டேவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நான் 2 times இந்த செஷன் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு இன்னும் இன்னைக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. தவிர்த்து இது எல்லாமே இருக்க தான் செய்யும். பெயின் இருக்க தான் செய்யும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்க தான் செய்யும், கோவம் வரதான் செய்யும், கிராங்கினஸ் இருக்க தான் செய்யும். இது எல்லாமே வந்து ஜஸ்டிஃபைட். யாரும் வந்து இதில் எந்த குறை சொல்கிறதுக்கும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் இருக்கிறப்போ நீங்கள் எல்லா வேலையும் திருப்பி நீங்களே செய்யணும் அப்படின்னு வரும்போது தான் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் வந்தோடனே அம்மா வந்து அந்த வாட்டர் மெலனை வந்து அடிச்சு வச்சுருந்தாங்க ஜூஸாக. ஸோ இது யாராவது ஒருத்தர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் நம்மளே அதை பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அது ஒரு இனிஷியேட்டாக எடுத்து அவங்க செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். கூடவே வந்து நான் ஸ்கின் கேரு வந்து இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல. நாளைக்கு வந்து பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்படி நான் எதாவது பண்ணேன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே வந்து அந்த 60 days எக்ஸிபிஷன்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அதனால் அது ப்ரமோஷனாக கூட இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் பார்க்குறேன். பட் இந்த டயட் வந்து எனக்கு கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்க போகுது. அங்கே ஒருத்தவங்கிட்ட நான் பேசினேன். அவங்க 1.5 மாதமாக வந்து ஃப்ரூட் டயட்டில் இருக்காங்களாம். ஸோ அது வந்து பெரிய விஷயம்தான். ஏன்னா இந்த ஃப்ரூட் டயட் வந்து என்ன பண்ணும் தெரியல நம்மளுக்கு வந்து. இப்போ எனக்கு பெருசாக வந்து டிமாண்டிங்கான எந்த ஜாபும் கிடையாது. நான் ரொம்ப போகணும் வரணும் அலையணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. பட் அப்படியே தான் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டக்கு டக்குன்னு செரிச்சிரும்.
அப்புறமா அவங்களுக்கு எனர்ஜி எங்கேருந்து வரும்? அது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. எஸ் நம்ம உடம்புல வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம உடம்பு வந்து யூஸ் பண்ணிக்கும் தான். பட் இருந்தாலும் இவங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு டயட்குள்ளே போகும்போது, திடீர்னு எல்லாமே என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது, அது அவ்வளோ ஈஸியாக உடம்பு ஏற்றுக்குமா? இவங்களுக்கு வந்து அந்த இதுவாக இருக்காதான்றது எனக்கு தெரியல. நான் சாதாரணமாகவே நான் சாப்பிடாமலாம் கூட இருப்பேன். ஸோ எனக்கு இது போனஸ் தான் சாப்பிட்றது. ஏன்னா வந்து சாப்பிடாமலே இருங்க அப்படின்னு சொன்னா கூட நம்மலாம் சாப்பிட்ருவோம். இது சாப்பிடாம கூட நான் கொஞ்சம் இருப்பேன். ஸோ அதனால இது வந்து பண்ணிட்டு இருக்கிறதுல இது எனக்கு ஓகே தான். எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து கடைசியில வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். என்னோட வெயிட் வந்து இப்போதைக்கு கரண்ட்டா அங்க போட்டதுல ஜிம்ல வந்து போட்டதுல என்னோட வெயிட் வந்து 107.300 கிராம்ஸ் வந்து இருந்தது. 107 கேஜிஸ் 300 கிராம்ஸ் இருந்தது. ஸோ இன்னும் எவ்வளோ குறையுது என்னன்னு பார்க்கலாம். இன்னும் 2 நாள் கழிச்சு தான் நான் அங்க போவேன். ஸோ அப்போ என்ன ஆகுது என்னதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டூ கீப் சப்போர்ட்டிங் மீ. நான் இந்த ஜேர்னி ஃபுல் 90 டேஸ் நான் இங்கே போகிற வரைக்கும் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.